அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 கீர்த்தி, என்ன தமிழ்? ஃபோனை ஓப்பன் பண்ணாலே தூத்துக்குடியில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பிள்ளை இறந்துச்சு. அந்த நியூஸ் தான் மாற்றி மாற்றி வருது. எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. ஆமாம் தமிழ், எங்கள் வீட்லேயுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கிழமையோட எங்கள் அம்மா பார்த்து போயிட்டு வாமான்னு 10 தடவை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த நியூஸை பார்த்து பயந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவே. இது என்ன சின்ன விஷயமா அவங்க அம்மா பயப்படாமல் இருக்கிறதுக்கு? எங்கள் அம்மாவே பயப்பட தான் செய்கிறாங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் சிட்டியில் தான் இந்த மாதிரி தப்பு நிறைய நடக்கும். ஆனால் இப்போ என்னன்னா வில்லேஜ்லேயே இந்த மாதிரி தப்பு நடக்குது. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இந்த மாதிரி தமிழ், இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை பிடிச்ச உடனே அந்த இடத்துல கொல்லணும். அவன் சாவறதை பார்த்து இன்னொருத்த இந்த தப்பு செய்ய பயப்படணும். அடுத்தவன் அதை பார்த்துட்டு நம்ம இந்த தப்பு பண்ணால் நம்மளையும் கொண்டுருவாங்களேன்னு பயப்படணும். பயப்படுற அளவுக்கு கடுமையான தண்டனை மட்டும்தான் நம்மளை மாதிரி பெண் குழந்தைகள் சுதந்திரமா எங்கனாலும் போகலாம் வரலாம். அதுக்கு தட்டி அவன் பயந்தான். என்ன பிரியா, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன தமிழ், சிட்டில வீடு கட்டமைச்சிலே ஆல்ரெடி பாத்ரூம்பு கட்டிடுவாங்க. ஆனால் வில்லேஜில் இன்னும் பாத்ரூம் கட்டாமலே இருக்காங்களா? பெண் குழந்தைகளை பெற்றவங்க உடனே பாத்ரூம் தான் கட்டணும். ஏன்னா பெண்களுக்கு இப்போ எந்த இடத்துலையுமே பாதுகாப்பு கிடையாது. எல்லா ஊர்லேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்ட குள்ளநரிகளும் இருப்பாங்க. அதனால் நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும். அதில் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனத்தை செலுத்தணும். பாவம், அந்த குழந்தை எவ்வளோ ஆசையோடு எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்திருக்கோம். படிக்கிற குழந்தைன்னு தெரிஞ்சு இப்படி தப்பு பண்ணியிருக்கான். அவனெல்லாம் அந்த அரசாங்கம் சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கெல்லாம் பெரிய பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்படி பார்த்தா 1-2 பேருக்கு கிடையாது, நிறைய ஆண்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இதை பாருங்க பிரியா, எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, அதுக்கு நிகராக கெட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் உதாரணத்துக்கு நம்ம ஆஃபீஸில் கூட ஒரு பொறுக்கி இருக்க தானே செய்கிறான். எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். கிளி கௌரி பொள்ள மாறி அதையெல்லாம் சேர்ந்த நல்ல பையன்டா. பில்லா ரங்கா பாஷா எல்லாம் என் தோஸ்து தாண்டா. கேட்டு பாருண்டா. I'm a bad boy. I'm a bad boy. I'm a bad boy. I am a bad boy. பாத்தியா கீர்த்தி, இப்பதான் இந்த கரண் பொறுக்கிய பத்தி பேசிட்டு இருந்தான். அதுக்குள்ள வந்து நின்றுட்டான் பத்தியா? இவனுக்கு ஆயுசு 100 தான். இவன் எதுக்கு நீ 100 வருஷம் வாழணும்? இருந்து என்னத்தை கிளிக்க போறான்? இவனுக்கு ஒரு 25-50 வருஷம் போதும். ஹாய் லேடிஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் வடை சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ, ஆபீஸ்ல நீங்க சைடு பிசினஸா வடை சுட ஆரம்பிச்சிட்டீங்களோ? ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? வடை சுடுறதுக்கு மாவாட்டி தந்துருப்பியோ? இந்த பாருங்க தமிழ், நான் மாவும் ஆட்டுவேன், மாவாட்ட தெரியாதவங்களுக்கு நல்லா கத்தும் கொடுப்பேன். எனக்கு எல்லாமே அத்துப்பிடி. மூஞ்ச பாரு. இப்போ எதுக்கு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்க? கீர்த்தி, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, உனக்கு பிறந்த நாளா? தேங்க்ஸ், ஹாப்பி பர்த்டே. கீர்த்தி, அத கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னாதான் என்னவா? இந்தாங்க தமிழ், சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே கரண், தேங்க்ஸ்.
அப்புறம் பிரியா, உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். இந்த பாரு கரண், இந்த மாதிரி பப்ளிக்ல ப்ரே பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன சாக்லேட் கொடுத்தியோ அதையே எனக்கு கொடு போதும். அது எப்படிடா செல்லும், நீயும் அவங்களும் ஒன்னா, எப்பவுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தானே. இந்த பாரு கரண், இப்படிலாம் பேசாத. இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்பவும் இப்படி பேசாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, தப்பே கிடையாது. ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன். ஐ லவ் யூ பிரியா. பிரியா, உனக்காக எவ்வளவு காதல் அன்போட நான் அந்த சாக்லேட் உனக்கு கொடுத்தேன். நீ சாக்லேட் எப்படி தட்டி விட்டுட்ட? பாரு கரண், இது ஆபீஸ். இந்த மாதிரிலாம் பேசுற வழியை நிறுத்திடு. இது எனக்கு பிடிக்கல. அப்பனா பிரியா, நான் சிம்பிளா தர்ற சாக்லேட் உனக்கு பிடிக்கல. அப்போ இன்னைக்கு நைட்டு எனக்கு பிறந்த நாள் பார்ட்டி இருக்கு. அப்போ உனக்கு பெரிய ரூம் புக் பண்ணிடட்டா? ஏண்டா பொறுக்கி, என் காலில் புதுசாக தான் சப்பல் போட்டு வந்திருக்கேன். அதை வேணா உன் கன்னத்துல ஒரு தடவை ட்ரையல் பார்க்கட்டா? பொறுக்கி பொறுக்கி பேசுறது ஃபுல்லா மொல்ல மாதிரி தனம். பிரியா கிட்ட எவ்வளவு அசிங்கமா பேசுறான். கரெக்டா தானே அவன் பதில் பேசுனா உடனே நம்மளை பார்ப்பான் மொல்ல மாதிரி பையன். இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் எம்பிட்ட மாட்டி விடணும். இந்த பிரியாட்ட சொன்னா கேட்கிறாளா? வேண்டாம் வேண்டான்னு விலையே நிக்கிறா. அதுதான் என் மேல மேல இப்படி தப்பு பண்றான். பிரியா பிரியா, சார் வராங்க. ஜெசி, அஜய் சார் ஆபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாரா? அஜய் சார் வந்தாங்க. வந்து ஒரு 10 நிமிஷத்திலே உடனே கிளம்பிட்டாங்க. ஓகே ஜெசி, யூ கேரி ஆன். அதுல வடை கீடை எல்லாமே இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. அப்போ எதுக்கு சார் இதெல்லாம் வாங்கிட்டு வராரு? ஒருவேளை இன்னைக்கு சாருக்கு பிறந்த நாளா இருக்குமோ? அப்பனா நமக்கு 2 வடை வரும். ஹேண்டி அமிர்தா, வடையை வாங்கி வச்சுட்டு இப்படி சாப்பிடாம கோவமா இருக்க. வடையை சாப்பிடு. வடைய எனக்கு சாப்பிட தெரியும், நீ கொஞ்சம் பொத்துறியா? ஏ அமிர்தா, இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு நீ அவன் மேல கோவப்படுற? வரும்போது உங்க அண்ணனுக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? அந்த கோவத்தை தான் அவன் மேல காட்டிட்டு இருக்கியோ? பாருங்க, 2 பேரும் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கிறீங்களா? ஹே அமிர்தா, நானும் உன்னை வந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ மூஞ்ச உருன்னு தான் வச்சிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நாங்க இருக்கோம்ல உனக்கு தான். ஏ கருவாயா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவன் என்ன உன்கிட்டயா சொல்லும்? அவளுக்கு என்ன ஒரு அண்ணனா இருக்கான்? 3 அண்ணன் இருக்கான். அவன்கிட்ட சொன்னா போதும், அவங்களே பார்த்துப்பாங்க. ஏ மது, உனக்கு சுத்தமா மூளை இல்லைன்னு அப்பப்போ நிரூபிக்கிற. அண்ணன்மார்கிட்ட எல்லாம் எல்லா பிரச்சனையும் போய் ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அதனால அமிர்தா, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்சா நான் தீர்த்து வைக்க பாக்குறேன். சரி, ஆடு வாலண்டியா வந்து மாட்டுது. சிங்கத்துக்கிட்ட சிக்க வச்சிட வேண்டியதுதான். இந்த அபி ஆண்டக்கண்ணி வேற நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் முன்னுக்கு நம்ம அவனை பத்தி பேசினா தான் தும்னு துள்ளுவா. இவளை களைச்சி விட்டுட்டு தான் நம்ம பேசணும். ஏ அபி, எனக்கு கேண்டீன்ல போய் வடை வாங்கிட்டு வா. ஹே அமிர்தா, உனக்கு என்ன மண்டையில நட்டுக்கிட்டு கண்டு போச்சா? வாங்கிட்டு வந்த வடையா ஆறி போய் கிடக்கு. இன்னும் அது சாப்பிட்டு பாடு கிடையாது. அதுக்குள்ள இதுக்கு அடுத்த வடை. இந்த பாரு அபி, இது ஓட்ட வடை. ஓட்டை இல்லாத வடை எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அதை போய் வாங்கிட்டு வா. ஏ அமிர்தா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. வர வழியில உங்க விஜய் எனக்கிட்ட செம்மையா அடி வாங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏ ஆந்தகனி, அவதான் உன்னை வடை வாங்கிட்டு வர சொல்றாள, நீ போய் வாங்கிட்டு வா. அமிர்தா, நீ ஏதோ சொல்லணும்னு வரல, அதை என்கிட்ட சொல்லு. இப்ப என்ன, உனக்கு வடை தானே வேணும்? இதோ போய் வாங்கிட்டு வரேன்.
என்ன அமிர்தா சொல்ல வந்தில்ல சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா? என்னது ஹெல்ப்பா? ஹூன்னு சொல்லு, உனக்காக நான் உயிரை கொடுக்க கூட ரெடியா தான் இருக்கேன். அப்பனா போய் சாவு. ஹே அமிர்தா, அவன் நம்ம ஃப்ரெண்ட், ஏன் திடீர்னு அப்படி சொல்ற? அப்புறம் நீ ஒருத்தவங்க ஒரு உதவி கேட்டா என்னன்னு கேட்கணும், அதுக்குள்ள உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன் நீ. ஹே அமிர்தா, நீ உதவின்னு என்கிட்ட அப்படி என்னத்த கேட்டுற போற? மிஞ்சி போனா கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவ, இல்லைன்னா காலேஜ் அசைன்மெண்ட் பண்ணி தர சொல்ல போற, இவ்வளவுதானே கேட்ப. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சும்மா பிட்ட போடுமேன்னு ஒரு பிட்ட போட்டேன். அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பாரு அருண், இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல உனக்கும் கொஞ்சம் சேதாரம் ஏற்படும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவியா? என்னது நான் சேதர் ஆகுற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன உதவி? சரி சொல்லு, நான் செய்யறேன். வாடா, நான் சொல்றேன், ஒருத்தவன் கையை நீ முறிக்கணும். என்னது கைய மறிக்கணுமா? என்னடி நீ அசால்ட்டா மரத்துல இருந்து முருங்கா பறின்ற மாதிரி கைய மறின்னு சொல்ற? பாரு, உன்னால முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற ஆளை வச்சு இதை செஞ்சுக்கிடுவேன். அமிர்தா, நீ இப்படி கைய மறிக்க சொல்ற அளவுக்கு யாரு என்ன பண்ணாங்க உன்ன? அப்பனா நீ சொன்னதான் முறிப்பா, அதுக்கு நீ சரிபட மாட்டா, நான் வேற ஆளை பாத்துக்கிடியே. ஹே அமிர்தா, கோபப்படாத அமிர்தா, உனக்காக நல்ல மறிக்கிறான் அவன் கைய. ஆனா நீ யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, ஹபியோட லவ்வர். ஏ அமிர்தா, ஹபி ஒரு மெக்கானிக் பையனை பார்த்துட்டு அலையறாளே, அவனதான் சொல்றியா? அட கள்ளி, அதனால தான் ஹபி இங்க இருந்து போ சொன்னியா? அவனே தாண்டி, அவனே தான். அவ காதலிக்கிற பையனை நீ ஏன் அடிக்க போற? பாரு, அத பத்திலாம் உன்கிட்ட விலவரியா என்னால சொல்ல முடியாது. ஹபி கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடாத, சரியா? நீ என்னமோ பண்ணி தரடி, எனக்கு என்ன? ஏ கருவாயா, இவ உன்னை எவன்கிட்டயும் மாட்டி விட பாக்குறான். நாளைக்கு நீ உயிரிழந்தா பாப்போம். அருண், எனக்காக நீ அவனை அடிப்பியா அடிக்க மாட்டியா? காக தானே அமிர்தா, அவனை அடிக்கிறது என்ன? அவனை அடிச்சு தோலை விரிச்சு தொங்க விடுறனா இல்லையான்னு பாரு. அப்போ கிளம்பலாமா? அவனை அடிக்கிறதுக்கு இவன் என்ன சிரிப்பு சிரிக்கிறாமா. அவன் கிட்ட ஏதோ இவன் சமத்தியா வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஹே வாய மூடு மது, வாய்க்குள்ள ஈகின்னு போயிட போகுது. அவ வந்தா நாங்க 2 பேரும் வெளியே போயிருக்கோம்னு சொல்லிடு. நீங்க வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு போயிடுங்க. பாய் மது, அவனை அடிச்சிட்டு நாங்க வெற்றியோட வரோம். ஹே வாடா வாடா அருண், நீ அடிக்கிற அடியில அவன் இனி என் பக்கமே திரும்ப கூடாது, அந்த அளவுக்கு நீ அடிக்கணும், சரியா அருண்? ஐயோ, இந்த லூஸ் அருண் வேற அமிர்தா மேல இருக்கிற லவ்வுனால அவ கல்ல கட்டி கடல்ல தள்ள போறான்னு கூட தெரிஞ்சா அவ பின்னாடியே போறானே. தமிழ் ஏன் வராரு? ஏ எரும மாடு, இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் இங்க இருந்தாலும் உன்னால அஜய் சாரை பார்க்கவே முடியாது. ஏண்டி என்னால சாரை பார்க்க முடியாது? சாருக்கு உடம்புக்கு முடியலையா? சார் வந்தாங்கடி ஆபீஸ்க்கு காலையிலேயே, ஆனா அவர் மீட்டிங் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டாரு. நீ தான் இன்னைக்கு லேட்டா வந்துட்ட. நான் தான் லேட்டா? சரி, அவர் என்ன எவ்வளவு மிஸ் பண்ணியிருப்பாரு, என்ன தேடி இருப்பாரு. என்னடி அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. சார் நல்லா சிரிச்சுட்டு நல்லா ஹாப்பியா தான் கிளம்பினாரு. வலி மேல் விழி வைத்து என்னை தேடிக்கொண்டே இருந்திருப்பார். ஷோ சேடு கிழிச்சாரு. நீ இப்படியே பேசி பேசி ஒரு நாள் கிறுக்காதான் அலைய போற, அதே நான் பார்க்க தான் வேண்டி போறேன். அதையும் நீ பார்க்க தாண்டி போற. ஒரு நாள் அவரை கரம் பிடித்து உன் கண் முன்னாடி வந்து நிற்பேன், அந்த தெரியும் இந்த கீர்த்தியின் காதல் என்னன்னு. அதையே நானும் பார்க்க தானே போறேன். தமிழ், உங்க எல்லாருக்கும் நான் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. சார், இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவா? எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல தமிழ், இன்னைக்கு எந்த ஸ்பெஷல் டேவும் கிடையாது. உங்களுக்கு வீட்டுல சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துடுறீங்க. இங்க பசியோட தானே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் சாப்பிடாம ஒர்க் பண்றது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அதனால தினமும் காலைல டிஃபன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மார்னிங் இன்னைக்கு ரெகுலரா டிஃபன் வந்துடும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா போதும். என்ன விராட் சார், புதுசா டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம ஆபீஸ்ல ஒரு நாளுமே இல்லையே. இது என்ன புதுசா தொடங்கிருக்கீங்க?
இல்ல கீர்த்தி, நாங்க உங்க சுச்சுவேஷனே நாங்க பார்க்கணும்ல. நீங்க வீட்லயும் ஒர்க் பண்ணிட்டு ஆபீஸ்லயும் வந்து ஒர்க் பண்றீங்க. உங்களால காலையில வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு வர முடியல. அதான் உங்க ஹெல்த்தையும் நாங்க தானே பார்க்கணும். அதனால தான் இனி மார்னிங் டிஃபன் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாரும் தெம்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் நடுவுல நான் பேசிட்டு இருக்கும்போது மயங்கிலாம் விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. புரியுதா கீர்த்தி? இப்போ புரிஞ்சுட்டு சார், நீங்க எதுக்காக இந்த சாப்பாடை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நீ நல்லாவே புரிஞ்சுட்டு சார். அப்புறம் கீர்த்தி, அஜய் ஊருக்கு போகும்போது என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான். என்னன்னு தெரியுமா? என்ன பத்தியா? என்ன சார் சொன்னாரு? உன்னை பத்தி தான். நான் வர வரையும் கீர்த்தியை மட்டும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். சத்யா தம்பி, நான் தான் சொன்னல, அஜய் சார் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் என்னை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கனவுல மிதக்காதடி கீர்த்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடுத்தது விராட் சார் ஏதோ சொல்ல வராரு, கேளு. சார், அஜய் சாருக்கு என் மேல அவ்வளவு அக்கறையா? கீர்த்தி, அஜய்க்கு மேல அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல. ஆபீஸ்ல கொஞ்சம் யாராவது நகுந்தா கூட ஓபி அடிக்கிற ஒரே ஆளு நீ தானே. அஜய் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால உன்னை வாட்ச் பண்றதுக்காக அஜய் கதிர உன் பக்கத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்கான். அவன் தான் உன்னை நீ ஃபுல் டைம் வாட்ச் பண்ணுவான். அதனால கொஞ்சம் கவனமா வேலையை பாருங்க கீர்த்தி. என்ன கீர்த்தி, பெரிய பல்பு வாங்கிட்ட போலியே. அப்புறம் ஆபீஸ்ல உள்ள பல்ப் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய பல்பா நீ இருக்கியே. சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டி, சார் சொல்லும் போதுல சிரிக்கையா செய்யறா? உன் சிரிக்கிற பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன். சரி சரி, அதெல்லாம் பிறவை தட்டி எடுத்துக்கலாம். நம்ம போய் இப்ப சாப்பிடுவோமா? வடெல்லாம் ஆறுதுடி. பிரியா, வாங்க சாப்பிட்டுட்டு வந்து வேலை பார்க்கலாம். இல்ல இல்ல கீர்த்தி, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னங்க பிரியா இப்படி சொல்றீங்க? இந்த சாப்பாடே சார் எதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு தெரியுமா? உங்களுக்காக தான். நீங்களே சாப்பிட வராட்டி என்ன? வாங்க சாப்பிடலாம். சரி கீர்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஹே பிரியா. என்ன கரண்? ஏண்டி பிரியா, நான் உன்கிட்ட சாக்லேட் எடுத்து நீட்டும் போது வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச. இப்போ சாரு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு பல்ல அடிச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்ட. இந்த பார் கரண், நீ என்ன அர்த்தத்துல சாக்லேட் எனக்கு தந்தானேயும் தெரியும். சார் என்ன அர்த்தத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி தந்திருக்காருன்னையும் எல்லாத்துக்குமே தெரியும். சார் உன்னையும் கம்பேர் பண்ணி நீ எப்பவுமே பேசாத. ஆமா பிரியா, அவரையும் என்னையும் வச்சு கம்பேர் பண்ண முடியாதுதான். நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா ஏறி வச்சு நான் ஏறினா கூட அவர் லெவலுக்கு நான் போக முடியாது. அவர் அவ்வளோ பணக்காரரு. அவரும் உனக்கு கசப்பா வாங்கி கொடுத்தா கூட அது ஸ்வீட்டா தாண்டி இருக்கும். பார்க்கரன், நீ பேசுறது ரொம்ப தப்பு. சாரெல்லாம் இப்படி தப்பு தப்பா பேசக்கூடாது. நம்ம அவர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அவரே தப்பா பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசாத. உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசாத கரண். பிரியா மேடம், உங்களையும் கரண் சாரையும் விராட் சார் கேபினுக்கு கூப்பிட்டாங்க. கமிங் சார். வாங்க கரண். கரண், எனி ப்ராப்ளம்? நோ சார். எங்க ப்ராப்ளம்? நம்ம ஆபீஸ்ல தான். இல்லையே சார், நம்ம ஆபீஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லையே. பிரியா, ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே சார். பிரியா, உங்களுக்கு நிஜமாவே எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இல்ல சார். சார் எதுக்கு என்னையும் பிரியாவும் கூப்பிட்டுட்டு இப்படி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காரு? ஒருவேளை நான் பிரியா கிட்ட பேசினதை சார் கேட்டிருப்பாரோ? அது எப்படி சாரால கேட்டிருக்க முடியும்? நம்ம அங்க பேசினது சாருக்கு எப்படி தெரிய போகுது?
கரண், பிரியா, வாட் இஸ் திஸ்? சார் சார் அது வந்து என்ன கரண் ஷாக்கா இருக்கா? வந்தோடனே எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டல, இந்த பாரு இதுக்கு தான் கூப்பிட்டேன். உனக்கும் பிரியாக்கு என்ன ப்ராப்ளம்? டெல் மீ. அது வந்து சார் ஒண்ணும் இல்ல சார், நான் பிரியா கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஷட் அப். நான் ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பிரியாவை மறைக்கிறதும் பிரியா அழுகுறதும் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் தான் ஓடிட்டு இருக்க? பிரியா டெல் மீ. அது வந்து சார், கரண் என்ன ஹேட் பண்ற மாதிரியே வந்ததுல இருந்தே பேசிக்கிட்டே இருக்காரு. பாரு கரண், இது ஆபீஸ், யாரையும் அவமதிக்கிற இடம் இது கிடையாது. இன்னொரு வாட்டி நீ பிரியா கிட்ட தப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு, உனக்கு இந்த ஆபீஸ்ல இடம் இல்ல. உனக்கு பெண்களை மதிக்க தெரியலனா ஃபர்ஸ்ட் மனுஷனா இருக்க கத்துக்க, இல்லாட்டி உன்னால இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. பாரு கரண், இன்னொரு வாட்டி இந்த பொண்ணுகிட்டயாவது நீ தப்பா பேசுறத பார்த்தேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உங்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இந்த பாரு கரண், பொண்ணுங்களா நம்மள நம்பிட்டா வேலைக்கு வராங்க, நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அவங்க கிட்ட எல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு அவங்க மைண்ட்ல ஏத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த பாரு கரண், நம்ம மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்களால ஆபீஸ்க்கு ஃப்ரீயா வர முடியும். அப்பதான் அவங்களால ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம தான் நடந்துக்கணும். ஓகேவா கரண்? ஓகே சார். சரி, நீங்க பிரியாட்ட சாரி கேட்டுட்டு கிளம்புங்க. சாரி பிரியா. ஐயோ கரண், பரவாயில்ல, சாரிலாம் வேண்டாம். பாருங்க பிரியா, அப்புறம் நீங்க எப்பவுமே போல்டா இருக்கணும். ஆபீஸ்ல வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசினா நீங்க அவங்கள எதிர்த்து பேச கத்துக்கணும். நீங்க ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க? பிரியா பிரியா என்ன பண்றீங்க பிரியா? தேங்க்யூ சார். எனக்காக முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசுனது நீங்கள் மட்டும்தான் சார். இதுவரை எனக்காக யாருமே பேசுனதே இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அன்பு இன்றும் சாந்தமாய் என்னை கட்டி போடும் காலமே, நிலாவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர உயிரே உயிரென நான் அன்பே. பாதையில காவினோடு